ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டான கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி, 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி, 4லேருந்து 5 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா கேரமலைஸ் ஆக விடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே ஸ்டவ்லேருந்து இறக்கிடுங்க. லைட்டாக ப்ரௌன் ஆகும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கருகி கசப்பாக இருக்கும். இப்போ இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இல்லை சில்வர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது இப்போ தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக புட்டிங்கை செட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி கட்டி போகிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லைட்டாக பபிள் வர ஸ்டார்ட் ஆகும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு நம்ம ஏற்கனவே கேரமல் செட் பண்ணி வச்சுருந்த கிளாஸில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்டு எந்த பபுளும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு இதை ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் கழித்து எடுத்து கீழே ஒரு பிளேட் வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா புட்டிங் கிளாஸ்லேருந்து பிளேட்டுக்கு அழகாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அவ்வளோதான், செம்ம சிம்பிளான யம்மி ஜெல்லி மாதிரி இருக்க கஸ்டர்ட் புட்டிங் ரெடி. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.